Greetings parents and aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன் 2025 நீட் எக்ஸாமினுடைய பேப்பர் அனலைசிஸும் ப்ரிடிக்ஷனையுமே நிறைய பேரண்ட்ஸ் வீடியோஸ் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போது 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினுடைய ரிசல்ட்டும் நேற்று வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரொஃபஷனும் பேஷனும் நான் டாக்டர் ஆகிறது தான். நான் 2026 நடக்க போகிறேன் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த எக்ஸாமினுடைய பேப்பர் அனலைசிஸ் அப்படின்றது, குறிப்பாக ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த எக்ஸாமினுடைய அந்த அனலைசிஸில் கட் ஆஃப் குறையும் அப்படின்ற இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்தை கொடுத்துருக்கலாம். நம்ம இது எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். ஸோ நம்ம இந்த இடத்துல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், டாக்டர் ஆகணும், அது என்னுடைய கனவு, எனக்கு கண்டிப்பாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னும்போது, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு அப்படி ஒரு கனவு இருக்குன்னா அது நீட் மூலமாக தான். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது ஒரு வாய்ப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி அது உங்களுக்கு கிளியராக மனசில் புரிஞ்சுக்கணும். நான் நீட் எக்ஸாம் எழுதணும். ரெண்டாவது, எப்படி நம்ம இதுக்கு தயாராக போகிறோம், எப்பேற்பட்ட ஒரு டஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பேப்பராக இருந்தாலும் நான் எப்படி அதுக்கு கவுண்டர் ஆக்ட் பண்ணுறது, நான் எப்படி எக்ஸாம் ஹாலில் அது ஓவர் கம் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும். ஆஸ் ஏ ஆஸ்பிரண்ட்டாக இது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இந்த 2025 பேப்பர்னுடைய அனலைசிஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலேயே ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப். ஆனால் நீங்கள் இது கூடவே ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, ஒரு 20லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலான்னு தெரியுது. சரி, அதே நேரத்தில் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி பேசும்போது ஒரு 550லேருந்து 600ன்றது ஒரு சேஃபான ஸ்கோருன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது ஃபிசிக்ஸ் டஃபஸ்ட்டு பேப்பராக இருந்தாலும் ஒரு 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 100 மார்க் வரும். அடுத்து பயாலஜி ஒரு லென்த்தியான பேப்பர், ரொம்ப டஃப்னு இல்லை, ஒரு மாடரேட் பேப்பர், நம்ம அதிகபட்சமாக ஒரு 340 மார்க்ஸ் வரையுமே நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு வச்சுப்போம். கெமிஸ்ட்ரியும் மாடரேட்டான பேப்பர், ஒரு 150 to 160 மார்க்ஸ் அளவுக்கு எடுக்கலான்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயாலஜியில் ஒரு 340, கெமிஸ்ட்ரியில் ஒரு 160, 500 வந்துடுச்சா. ஃபிசிக்ஸில் ஒரு 100 மார்க்ஸ். ஸோ நமக்கு ஒரு 600 மார்க்ஸ்ன்றது இங்கே கிடச்சிடும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், if there is a paper is very tough, even you can score 600 with a proper preparation. அந்த ப்ரிப்பரேஷனுக்கான